சார் ப்ளீஸ் சார். அரவிந்த் சார் 2014 மத்திய அரசு கொடுத்த அந்த வழிகாட்டுதலை தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையை எடுத்து 100 நாள் அமைதியா போராடின மக்களை 100வது நாள் சுட்கொன்று அதை என்ன சுட்டாங்களேன்னு கேட்டா அப்ப இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படியா எனக்கு தெரியாது நான் டிவி பார்த்து சொல்றேன்னு பதிலுக்கு இவங்க அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லுவாங்க, அப்ப அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலையா, இப்ப மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுமா? அப்போ அவர் என்ன பண்ணாரு, சுட்டு கொன்றாங்களே 11 பேரை, அதுக்கு என்ன பண்ணாரு அப்ப இருந்த முதலமைச்சர்? நான் சொல்றேன், அதாவது பாட் காலிங் கெட் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னங்க இது சார்? எங்களுக்கு என்னன்னா சார் இந்த 41 பேர் இறந்ததை மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும். இதுல பொறுப்பை அரசாங்கம் தட்டி கழித்து விட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உள்துறை இலாக்கா கொடுத்த விதிமுறைகள் படி இவர்கள் பாதுகாப்பை வழங்கி இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி சார் இது எல்லாமே கேள்வி கேட்கறது எல்லாமே நியாயம் சார். அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இந்த விதிமுறைகளை பின்பற்றணும். நீங்க அட்மிட் பண்ண மாட்டேன்றீங்க. உங்களை போன்ற நபர்கள் அரசாங்கம் தகுந்த பாதுகாப்பை வழங்க மறுத்து விட்டது அல்லது வழங்கவில்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மேடம் இங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அந்த பார்ட்டியினுடைய ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவா அந்த கட்சியினுடைய எலெக்ஷன் கமிட்டியினுடைய கேம்பெயின் ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா அபிடேவிட் தாக்கல் பண்ணிருக்காரு. 156 பக்கத்துக்கு அபிடேவிட் இருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எந்த இடத்திலும் ரெஸ்பான்சிபிலிட்டி தவறிடுச்சு தமிழ்நாடு போலீஸ் சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க எழுதலையே. எழுதாத மட்டும் இல்ல சார், அதோட சேர்த்து ஒரு விஷயம் சொல்றேன் சார். அந்த இடத்துக்கு வந்த உடனே மேலே ஏறி பஸ் சார் ஒரே ஒரு நிமிடம் சார், ஒரு நிமிடம் மேடம் நீங்க சொல்லுங்களேன். மேடம் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க மிஸ்டர். ஒரு இடத்துல அவங்க எழுதலையே சார். இந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டியது என்கிட்ட, உங்ககிட்ட நான் கேக்குறேன். அவங்க சொல்றதுனால சொல்லுங்களேன். அதாவது ஆதவ் அர்ஜுனா சப்மிட் பண்ண விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் கேட்கல அப்படிங்கறதுக்காகவே அதை வேறு யாருமே கேட்க கூடாது என்று நியாயமற்ற பதில். உண்மையிலே சொல்றேன், இல்ல உண்மையிலே கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லையா? ப்ளீஸ் மேடம் இங்க பாருங்க, கிடையாது. இல்ல கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம்.